அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவு எத்தகையது? அதை பற்றி ஒரு அருமையான செய்யுளிலே இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகின்றார். அந்த செய்யுளை இன்று நாம் தியானித்து பார்க்கிறோம். அதன் மூலமாக கடவுளிடம் வற்றாத நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டால் எவ்வளவோ நல்லது. தந்தை நோக உணர்வு இன்றி தவறா நின்ற பிள்ளைகள்தம் சிந்தை நோக பணிந்து அடுத்தால் சினந்த தாதை அகற்றுவனோ நெந்தையாக பிழைத்து எனினும் நினக்கு ஓர் பிள்ளையாக எமக்கு எந்தையாக நீ என்றும் இறங்கா முனிவதாம் கொல்லோ என்று திருமண படலத்திலே சொல்வதாக, சூசையே சொல்வதாக வீரமாமுனிவர் மிக அற்புதமான ஒரு செய்யுளை நமக்கு தருகின்றார். அதாவது, அறிவில்லாமல் தந்தை நோகுமாறு தவறு செய்கின்ற பிள்ளைகள் பின் தம் மனம் வருந்தி பணிந்து வந்து அடுத்தால் முன் சினம் கொண்டிருந்த தந்தை அப்பொழுதும் அவர்களை அகற்றுவானோ? நிந்தித்த தன்மையாக மீண்டும் மீண்டும் பிழை செய்தோம் எனினும் யாம் உனக்கு ஒப்பற்ற பிள்ளைகளாகவும் நீ எமக்கு எம் தந்தையாகவும் இருக்க கொள்ள என்றும் இறங்காது வெறுப்பது தகுதியாகுமோ என்று கேட்கிறார். தெளிவாக சொல்வதென்றால், அறிவற்ற பிள்ளைகள் தந்தை மனநோக தவறு செய்துவிடும். பின்னர் வருந்தினால் தந்தை சினத்தை மறப்பானன்றோ? மீண்டும் மீண்டும் நாங்கள் தவறு செய்கிறோம், எனினும் நீரே எங்கள் தந்தை, நாங்கள் உம் பிள்ளைகள், எங்கள் மீது இறங்காமல் வெறுக்கலாமோ என்று கேட்கிறார். தந்தை நோக உணர்வின்றி தவறா நின்ற பிள்ளைகள்தன் சிந்தை நோக பணிந்து அடுத்தார் சினந்த தாதை அகற்றுவனோ நிந்தையாக பிழைத்தனினும் எனக்கோர் பிள்ளையாக வெமக்கு எந்தையாக நீ என்று இறங்கா முனிவதாங்குள்ளோ என்று இதனை கேட்கிறார். மிக அருமையான ஒரு செய்யுள் இது. மனிதராகிய நாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்து விடுகிறோம். ஆனால் அது தவறு என்று உணரும்போது வருந்துகிறோம். என்னதான் தவறு செய்தாலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான், கடவுள் நம் தந்தை தான். இந்த உணர்வினை மிக அருமையாக இந்த செய்யுளிலே தருகிறார். டெல்லிக்கு பிள்ளை ராணியானாலும் பெத்தவளுக்கு பிள்ளைதான் என்று தமிழ் பழமொழி உண்டு. அதே போல எத்தனைதான் தவறுகள் நாங்கள் செய்தாலும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தாலும், இறைவா நாங்கள் உன் பிள்ளைகள் தானே, நீர் எம் தந்தை தானே, அதை மாற்ற முடியுமா? முடியாதல்லவா? ஆகவே வருந்துகிற எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று வருந்தி ஜெபிப்பதாக இந்த அருமையான செயல் அமைகிறது. புரிந்து கொள்வோம். வாழ்க.